வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். நல்லது. நீங்களும் எப்படி? எல்லாம் வெள்ளங்கள் எல்லாம் முடிஞ்சுதா? எப்படி எல்லாம் பாதுகாப்பாக இருங்கோ. பிள்ளைகளை வெளியில் விடாதீங்கோ. வருத்தங்கள் நுழம்புகள் அதெல்லாம் கடிக்கும். பக்குவமாக இருந்து கொள்ளுங்கோ. உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். ஓகே, எனக்கு புதுசாக என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் தாருங்கோ. நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். கணக்கா நேரம் நான் எடுக்கிறதில்ல, கொஞ்சம் நேரம் தான் போடுவேன். வடிவாக பாருங்கோ. இன்றைய நாளில் நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு ஊறுகாய் செய்ய போகிறேன். இந்த குளிர்காலத்தில் இந்த 18 பொருள்கள் சாப்பிட்றது நல்லது. அதாவது வினாகிரியில் செய்கிற அச்சாறு, ஊறுகாய், இப்படி இன்னும் மரக்கறிகள் எல்லாம் 18 நாங்கள் வைப்போம். வச்சா இந்த அந்தரத்துக்கு அதோடய சாப்பிட்டு போவோம். நீங்களும் இது போல் செய்யணுமென்றதுக்காக இன்றைய நாளிலும் நான் இந்த ஊறுகாயை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை என்னோட கூட பாருங்க. அதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். பாருங்க, இந்த தேசிக்காய் 3 நாளாக நான் சால்ட் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுருந்தேன். நான் இன்றைக்கு அதை எடுத்து இருக்கிறேன். தேசிக்காய், கொஞ்சம் உள்ளி வெட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்க, இந்த பெருஞ்சீரகமும் மஞ்சளும் தனி மிளகாயும் போட்டு காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் வினிகர் போடுறேன். எந்த வினிகர்னாலும் நீங்கள் போடலாம். நான் எப்பிளில் செய்த வினிகர் தான் தந்தேன். அடுத்தது ஒலிவ் ஆயில். நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். என்னிடத்துல நல்லெண்ணெய் இல்லை. இப்போ குளிர்காலம் மண்டபடியாக நாங்கள் நல்லெண்ணெய் பாவிக்கிறதில்ல, அதில் வாங்கல. ஒலிவ் ஆயில் தான் செய்ய போகிறேன். இது உப்பு போட்டு வச்சேன். நான் அந்த சால்ட் எல்லாம் உப்பெல்லாம் போட்டு ஊற விட்டேனா. இனி உப்பு தேவையில்லை. வாங்கோ என்னோட கூட இது எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த சட்டியை நல்லா காய விட்டுருக்குறேன். இதுக்குள்ளே இந்த ஒலிவ் ஆயிலை விடுவோம். செஞ்சுட்டு ஒரு அளவான நெருப்பில் நீங்கள் போடணும். இப்போ இந்த உள்ளி வெட்டி வச்சுருந்தேன்னா இந்த உள்ளியை சாடைய எண்ணெயில் வாட்டுவோம். சரி, ஏன் இந்த உள்ளி போட்டு நான்டா ஒரு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போடுறேன். இங்கே திரிச்சு வச்ச பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், இதை நான் இதுக்குள்ள மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் சூடு பண்ணுவோம். ஆக ஹீட்டில் செய்யக்கூடாது, சும்மா லைட்டாக செய்யலாம். வந்து 5 சித்திரம் இதுக்குள்ளே வெட்டி ஊற வச்சேன்னா இப்போ இதுக்குள்ளே இந்த எண்ணெயில் நாங்கள் போடுவோம். இது ஒரு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயில் சாடையா அந்த மிளகாத்தூள் உள்ளி எல்லாம் சேரும் மட்டும் திரட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷம் திரட்டுனா போதும். கூடுதலாக நான் ஹோம்மேடு இதுகள் தான் செய்கிறேன். அச்சாறு சரி, ஊறுகாய் சரி, எதுவாக இருந்தாலும் நான் வீட்டில் தயாரித்து தான் வைப்பேன். இது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். இதில் இது சாப்பிடக்கு ஒரு டேஸ்ட் கிரிம்பானே, இந்த கலவையும் இல்லை தானே. இப்போ பாருங்கோ. அப்போ இப்படி நான் இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நான் செய்வேன். மரக்கறி சாதத்தோடு சாப்பிடலாம், சும்மா சாப்பிடலாம். இப்போ கொஞ்சம் சூடு வரட்டும் இந்த எண்ணெயில். இது ஊரில் வெயிலில் காய வச்சு உப்பு போட்டு உப்பில் ஊற விட்டு 3 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுப்பார்கள். இந்த வெயில் எங்களுக்கு சம்மர் காலத்தில் எங்களுக்கு டைம் பெறாது. அப்போ நாங்கள் அதை பற்றி இதுன்றில்லை. அப்போ இந்த வினிகர் என்ற சாமான் கெட்டு போக விடாது. அதுக்காக நான் இப்படி ஒலிவ் ஆயிலை சூடு பண்ணிட்டு இனி நான் இப்போ 3 நிமிஷம் ஆச்சு சூடு பண்ணிட்டு இந்த ஸ்பூனால் 3 போடுறேன். வேண்டாம், கூடாமல் விடலாம். தேசிக்காயும் புளி என்றபடியாக வினிகர்லேயும் புளி இருக்குது. கெட்டு போகாதபடிக்குத்தான் நான் இது போடுறது. வெரி ஈஸி இது செய்கிறது. எந்த சின்ன பிள்ளையும் செய்துட்டு போகும். உப்பை அளவாக போடணும். நான் இந்த 5 தேசிக்காய்க்கும் இந்த கரண்டியால் 2 கரண்டி போட்டேன். நான் டேபிள் ஸ்பூன். ரெண்டு ஆகலும் உப்பும் போடக்கூடாது, ஓரளவாக போடணும். உரைப்பும் நான் கூடாதுன்றதில் பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், அடுத்தது இந்த
மஞ்சள் மட்டும்தான் போட்டேன். இந்த பாருங்க சீனியை தூவி போட்டு, ஓகே கொஞ்சம் சீனி தூவணும், கணக்காக வேண்டாம். ஒரு அரைக்கரண்டி காக்கரண்டி உங்களோட டேஸ்ட்டுக்கு இப்போ போடுங்க. போட்டுட்டு நாங்கள் இதுக்கு போடுவோம். இன்றைக்கு நான் ஷேர் பண்ண விரும்பின வீடியோ இந்த ஊறுகாய் தான். ஓகே கொஞ்சம் ஆயில் விடுவோம். வாழை செய்து தினலாம். அதாவது புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இருக்குது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே. அதே போல 31ஆம் அதிகாரத்திலேயும் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலேயும் அவள் ஒரு வியாபார கப்பலை போல இருக்கிறாள் என்று சொல்லி இருக்குது. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறதுன்றெல்லாம் பார்க்கிறாள். ஆகவே நாங்கள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருக்க வேணும். உங்கள் வீட்டை கட்டுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழுங்கள். ஆகவே அறிவினாலே உங்கள் அறைகளின் அருமைகளும் பெருமைகளும் நிறைந்திருக்க வேணும் என்று சொல்லி இருக்குது. ஆகவே நம்முடைய அறிவை அனுதினம் வளர்க்க வேண்டும், ஞானமுள்ள ஸ்திரீகளாக இருக்க வேணும். ஓகே, உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கோனை அமர்த்துங்க. எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தான் கடவுளுக்கும் பிரியம், எனக்கும் விருப்பம். Okay, God bless you all. Stay happy. Bye.